சோ இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, லோகேஷ் கனகராஜுக்கு சூப்பர் ஸ்டார் மேல ஏதோ வருத்தம் இருக்கிறதா சொல்றாங்களே, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வருத்தம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இயக்குனர் நெல்சன் இதுக்கு முன்னாடி ஜெயிலர்னு ஒரு படத்தை வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருந்தாரு இல்லையா? ஆனா அந்த படத்துக்கு முன்னாடி பீஸ்ட்னு ஒரு படத்தை எடுத்து அது விமர்சன ரீதியா ஒரு படுதோல்வியான ஒரு படமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது நெல்சன் கூட கூட்டணி போடும்போது ரஜினிக்கு இவர் மேல ஃபுல் கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால சோ அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, வசனம் இதெல்லாமே KS ரவிக்குமார் இவங்களெல்லாம் வச்சு எழுத வச்சதாவுமே ஒரு தகவல் வெளியாச்சு. அதே மாதிரிதான் இப்போ கூலி படத்துக்குமே அவர் பண்றாராம். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினி நடிச்சிருந்தாலும் அந்த படத்துல ஒரு சில வசனங்கள், ஸ்கிரீன் பிளே இது எல்லாத்தையுமே வந்து KS ரவிக்குமார், அதுக்கப்புறம் இந்த முந்தைய இயக்குனர்களா இருக்கக்கூடிய ஒரு சில பேரை கூப்பிட்டு நீங்க இதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க. அதனால லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கு. இது தொடர்பா தயாரிப்பாளர் கிட்ட பேசும்போது சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாரோ அதையே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கிறதாவுமே சொல்லப்படுது.